முறைகேட்டின் முகவரி பொன்முடி என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இப்ப ஏன் அவர் கைது ஆகல? வரும்போது ஒரு பாட்டி கேட்டாங்க, ஏன் தம்பி அவர் ஏன் பிடிச்சு போடல? நான் சொன்ன பாட்டி எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் திமுக நிறைய பேர் என்னை சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க. அந்த மாதிரி ஆளு. என்னுடைய வேலை ஊழல்வாதிகளை தோல் உரித்து உங்கள் முன்னால் நிறுத்துவதா என்னுடைய வேலை பாட்டு. அதற்கென்று இயக்கங்கள் இருக்கிறது, அதற்கென்று நீதிமன்றங்கள் இருக்கிறது, அவங்க தண்டனை கொடுப்பாங்க. ஆனா பொன்முடி அவர்கள் ஏன் சிறைக்கு போகலினா, உச்ச நீதிமன்றத்தில் போய் சொன்னாங்க, ஐயா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, வயசாகி போச்சு. உயர் நீதிமன்றம் 30 நாள் தான் டைம் கொடுத்திருக்கிறாங்க, அதனால என்னை உடனடியா சிறைக்கு அனுப்பிடாது. அதனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இவருடைய வயதின் அடிப்படையில நேரம் குறைவாக இருக்கிற காரணத்துல இவர் இன்னைக்கு சிறைக்கு நாங்க அனுப்பல, அவ்வளவுதான், நிரபராதின்னு சொல்லி. இவர் போய் கேட்டிருக்காரு உடம்பு சரியில்லைன்னு. உச்ச நீதிமன்றம் காலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா உடம்பு சரியில்லைன்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னவர், இளைஞரணியினுடைய மாநாடு நடந்துச்சு சேலத்துல. மாநாட்டுக்கு பேரணியா எல்லாம் வர்றாங்க. முதல் ஆளா நம்ம அண்ணன் கணிக்கிறார். என்ன கோஷம் போட்டா எழுதிருக்கு பாருங்க, வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி வாழ்கவே அண்ணன் முதல்ல. உச்ச நீதிமன்றத்தின் முன்னாடி சென்று என்னால முடியலன்னே, கொஞ்சம் பார்த்து இன்னை ஒரு கொஞ்ச நாளைக்கு அனுப்பாம பாருங்க, நான் பேசாம வீட்டுல இருந்துக்கிறேன்னு டைம் அதிகப்படுத்தி எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு வந்தவர் சேலம் இளைஞரணி மாநாட்டுல முதல் ஆளாக அந்த பேரணியில வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி வாழ்கவேன்னு பாடிட்டு இருக்காரு. எப்படி பாருங்க, எப்படி மனிதர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், எப்படி சுத்தி கொண்டிருக்கின்றார்கள், நீங்க பாருங்க. அதனால் முறைகேடினுடைய முகவரின்னு ஒண்ணு இருக்குன்னா, அந்த முகவரியினுடைய பெயர் பொன்முடிங்க ஐயா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.